Vision plans. ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை, the end result God will show you. But at the same time, He won't show you the entire plan. ஆண்டவர் நமக்கு போக வேண்டிய அந்த மார்க்கத்தை, முடிவை காண்பிப்பார். ஆனால் திட்டம் அதை முழுசும் தரமாட்டார். அதை நம்ம அவர்கிட்ட கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டெப்பை, பிளானிங்கை கரெக்டாக செய்யணும். அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்றுவதற்கான திட்டத்தை கொடுப்பார். பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், இட்ஸ் அ விஷன். ஆனால் அதுக்கு என்ஜினியர் உட்கார்ந்து என்ன பண்ணுவார்னா பிளான் பண்ணுவார். ஒரு பேப்பர் எடுப்பார், அது அழகாக வரைபடம் போடுவார். ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் வருவார், இது இவ்வளோ பெருசாக ஏறணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த கம்பியை அவர் சூஸ் பண்ணுவார். எவ்வளோ சிமெண்ட் போடணும், அது எவ்வளோ பெரிய பில்லராக இருக்கணும், இதையெல்லாம் பிளானிங். விஷன், பெரிய பில்டிங் கட்டணும், பிளானிங் எப்படி கட்டணும். விஷன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், பிளானிங் அதை எப்படி செய்யணும். விஷன், நான் இந்த தேசத்துக்கு போகணும், இந்த காரியத்தை சாதிக்கணும், வேர்ல்ட் ஃபேமஸாக மாறணும், ஹிஸ்டரி பிரேக் பண்ணணும், பிளானிங் அதை எப்படி செயல்படணும். ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும்னா இன்னைக்கு தூங்கி ஏன் திடீர்னு போய் கோல்டு மெடல் வாங்க முடியாது. அதுக்கு அந்த விஷனுக்கு ஒரு பிளான் தேவை, ஒரு ஃபுட் பேட்டர்ன் தேவை, ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் தேவை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, ரொம்ப மூளையை கசக்காதுங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்ன திட்டமிடுதலை தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். Jeremiah 29:11 says, "For I know the plans I have for you, plans to give you a hope and a future." அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். Jeremiah 29:11 நீங்க நல்லா வாசித்து பாருங்க. அந்த முடிவை அடைவதற்கு உங்களுக்கு திட்டம் கொடுக்கிறவர் அவர்தான். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சரியான திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம மனிதருடைய ஆலோசனையின்படி போகாமல் தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடப்போமானால் உங்களுடைய தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அதனுடைய திட்டங்களை அவர் நேர்த்தியாய் கொடுப்பார். தவறா பில்டிங் கட்டிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, புகழ்பெற்ற அந்த 7 wondersல அந்த கோபுரம், சாய்ந்து இருக்கிற கோபுரம் ஒன்று இருக்கு, தெரியுங்களா? அந்த கோபுரம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது. திட்டமிட்டா நேரா நிக்கலாம், நிமிர்ந்து நிக்கலாம். லேட் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு லேட்டஸ்டா கொடுப்பார். இன்றைக்கு God wants to assure you, for I know the plans I have for you, plans to give you hope and a future. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். Today, go plan the further vision that God has planted in your heart, and it will surely come to pass. God bless you. Have a wonderful day. Amen.